மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்கு டாப் 5 சைக்காலஜிக்கல் சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதில் பாஸ்ட் 4 வீடியோஸ்ல 4 சொல்யூஷன்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல அதுக்கான 5th சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன் பார்க்க போறோம். ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணணும்? டிஜிட்டல் யூசேஜை மானிட்டர் பண்ணி அதை ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்துடணும். அதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும்? இதுக்கு என்ன பண்ணணும்னா, இது ஒரு ரெகுலேட்டரி ஸ்ட்ராட்டஜி. இது உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸுக்குள்ள எல்லாருடைய மொபைல்லையும் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய டெய்லி யூசேஜை நீங்க வந்து ஆடிட் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது எந்தெந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம எவ்வளவு நேரம் யூஸ் பண்றோம் இதை வந்து மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்தை அதிகமா பயன்படுத்துறீங்க அப்படின்னு உங்களுக்கு தனியா தெரியும். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோசியல் மீடியாஸ் வந்து நீங்க அதிகமா யூஸ் பண்றீங்கன்னா அதுலயே தெரிஞ்சிடும். அதே சமயம் நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நோட்ஸ் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் அது எவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க அதுவும் தெரியும். இப்ப தெரிய ஆரம்பிக்கும் போதே என்ன நடக்க ஆரம்பிச்சிரும்னா, உங்களுக்கு ஒரு சிக்னல் வந்து கிடைக்கும். ஐடியான்றதை விட உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, நம்ம ஒவ்வொரு நாளும் இவ்வளவு நேரத்தை இதுக்கா செலவழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்கும். சராசரியா ஒரு மனுஷன் வந்து 8 மணி நேரம் தூங்குறான்னு வச்சுக்குவோம், 14 மணி நேரம் முழிச்சிருக்கான். இதுல ஒரு 6-7 மணி நேரம் மொபைல்லே போதுன்னா வாழ்நாள்ல கிட்டத்தட்ட நம்ம முழிச்சிருக்கக்கூடிய சில வருடங்களை போன்லயே நம்ம இழக்கிறோம், எங்கேயுமே போகாம. சோ அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் அதை மானிட்டர் பண்றீங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் லிமிட்ஸ் கொண்டு வரணும். அதாவது எந்த ஆப்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கோ அது ஒரு லிமிட்டுக்குள்ள, இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் நான் 1/2 hour தான் யூஸ் பண்ணுவேன், யூடியூப் 1/2 hour தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறது. ஸோ இப்படி லிமிட்டுக்குள்ள கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னா, அதுக்கு ஆப்ஷனே இருக்கு நிறைய. இந்த லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியே போய் லாக் ஆயிரும், உங்களால உள்ள யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க யூஸ் பண்ணணும். இப்படி பண்ணும்போது உங்களால அளவுக்கு மீறி அதை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிரே ஸ்கேல் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, பொதுவா நம்ம மொபைல் அடிக்கடி யூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அதுல இருக்கக்கூடிய வைப்ரண்டான கலர்ஸ் தான். இது நம்மளுடைய மூளைக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த வைப்ரண்டான கலர்ஸை பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும். அதனாலேயே நம்ம மொபைலுக்குள்ள மூழ்கி இருக்கும். ஆனா நிஜ உலகத்துல அவ்வளோ கலர்ஸ் நம்மளை சுத்தி இல்லைன்னு வைங்களேன். அப்ப அந்த மொபைல்ல தெரியக்கூடிய கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கும். அதனால அதை யூஸ் பண்ணுவீங்க. இதே நீங்க கிரே ஸ்கேல் மோடுக்கு மாற்றும் போது கொஞ்ச நேரத்துக்கு மேல உங்களால மொபைல் யூஸ் பண்ண முடியாது. நீங்க யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் உங்களையே அறியாம ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிக்கும், சலிப்பு தட்டும், இதுக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்ப கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, டிஜிட்டல் ஃபாஸ்டிங். அதாவது எப்படி வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சில பேர் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க, சாப்பிடாம இன்னைக்கு முழு நாள் விரதம் அப்படின்னு. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாள் நீங்க தேர்ந்தெடுத்து அந்த குறிப்பிட்ட நாள் முழுக்க நான் மொபைல் யூஸ் பண்ண போறது இல்லை, வெறும் கால் வந்தா மட்டும் அட்டன் பண்ணி பேச போறேன், கிட்டத்தட்ட கீபேர்ட் மொபைல் மாதிரி தான் நான் என்னோட மொபைலை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிடணும். அப்ப இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் வந்து என்ன பண்ணும்னா, கொஞ்சம் கொஞ்சமா உங்க மூளையை பழக்கும். உன்னால மொபைல் இல்லாம இருக்க முடியுது அப்படின்னு செட் ஆகும். அப்ப அந்த ஒரு நாள் விரதம் வந்து பல நாளா மாற ஆரம்பிக்கும். உங்களே அறியாம நீங்க மொபைல் எடுக்கிறதையே ஒரு தொந்தரவாகும். அதை எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இப்படி எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வரலாம். சில பேருக்கு வந்து ஒரு நாள் முழுக்க மொபைல் எடுக்காம இருக்கவே முடியாது. அப்ப டைமிங் வச்சுக்கலாம். நான் இந்த 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கலாம். ஸோ இப்படி பண்றதும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சொன்னதெல்லாம் பார்த்தா சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி இருக்கும், நம்ப முடியாத மாதிரி இருக்கும். ஆனா இதெல்லாமே வந்து சைக்கலாஜிக்கலா ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் பண்றதன் மூலமா காலப்போக்குல முழுமையாவே போன் அடிக்ஷன்ல இருந்து நம்மளால வந்து வெளியே வந்துட முடியும். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், போன வீடியோல நீங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்லியிருந்தீங்க, அதை தவற விட்டுட்டோம். தூக்கம் பத்தி. இன்னொன்னு தூக்கம் பத்தி அது கேள்வி இல்ல, அது ஒருத்தவங்க கமெண்டா போட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கு தான் இப்ப நான் கேட்க வந்தேன். அவர் கமெண்ட் என்ன போட்டிருந்தாருன்னா, அவருக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்றாரு, பட் அவருக்கு நல்ல தூக்கம் வருது, டீப் ஸ்லீப்பும் இருக்குன்னு சொல்றாரு. அது எதனால? அப்ப அவர் ஃபோன் அடிக்ட்ல இருக்காரா இல்லையா? அதாவது இதுல 2 விஷயம் இருக்கு. டீப் ஸ்லீப்னு நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்கன்னா, இப்ப நம்ம தூங்கி ஒரு 10 மணிக்கு தூங்கி காலையில 5 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம்னா அதுவே டீப் ஸ்லீப் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா, டீப் ஸ்லீப் அப்படின்றது அது கிடையாது. நம்ம 10 மணிக்கு தூங்கி 3-4 மணிக்கு எந்திரிச்சா கூட
அதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வரக்கூடாது. நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி உணரணும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம முழிக்கிறோம்னா அந்த முழிப்பு வந்த உடனே நமக்கு டயர்டாவே இருக்கக்கூடாது. நம்ம டயர்டாவே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து டீப் ஸ்லீப்ல இருந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மாறா நம்ம வந்து 10 மணிக்கு தூங்குறோம், காலையில 7 மணிக்கு தான் எந்திரிக்கிறோம். அப்படி எந்திரிச்சா கூட டயர்டா இருக்கு அப்படின்னா அப்ப ஆழமான தூக்கத்துக்கு போல அப்படின்னு அர்த்தம். சும்மா மேலோட்டமா தூக்கம் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எப்ப நடக்கும்னா எங்கேயாவது நம்ம அலைஞ்சு திரிஞ்சு ஒரு டூர் போயிட்டு வரும்போதோ இல்லைன்னா கடுமையா வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போதோ அப்ப வரக்கூடிய தூக்கம் வந்து ரொம்ப ஆழமான தூக்கமா இருக்கும். ஸோ அதை வந்து உணர முடியும். இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சின்ன குழந்தைங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, அவங்களுக்கு பெருசா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. அவங்க தூங்குனாங்கன்னா பாருங்க, தூங்கி ஒரு 6-7 மணி நேரம் கழிச்சு எந்திரிச்சா அவங்களுக்கு மறுபடியும் தூங்கணும்னே தோணாது. நம்மளே தூங்க சொன்னாலும் தூங்காம விளையாட போகணும்னு தான் விரும்புவாங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? அப்ப நம்ம டீப் ஸ்லீப்ல இல்லைன்னு அர்த்தம். அதனால அந்த டீப் ஸ்லீப் கெட்டு போறதுக்கு மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால அந்த கமெண்ட் பண்ணவருக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன், மொபைல் யூஸ் பண்ணாலும் எனக்கு தூக்கம் வருதுதான் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டே தூங்காதீங்க. உங்க மூளை ஆழமான தூக்கத்துக்குள்ள உங்களை போகாது. நீங்க தூங்கினதான் நீங்க தான் ஏமாறுவீங்க. ஆழமான தூக்கம்னா தூக்கம் நல்லா தூங்குறது கிடையாது, மறுநாள் ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறது தான் ஆழமான தூக்கம். கரெக்டா சொன்னீங்க. ஓகே, 5 சொல்யூஷன்ஸ். இந்த 5 சொல்யூஷன்ஸை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா மொபைல் அடிக்ட்ல இருந்து வெளியே வந்துடலாம். இப்பவும் சொல்றோம், மொபைல் யூசிங்கை பத்தி நம்ம பேசல, மொபைல் அடிக்டை பத்தி தான் பேச போறோம். உங்களுக்கு ஒருவேளை ஏதாச்சும் கமெண்ட்ல இந்த இப்போ இவர் பண்ணியிருந்தார்ல அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்யூஷன்ஸ் தேவைப்பா எங்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறோம். அடுத்த ஒரு கரெக்டான கண்டென்ட், ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டோட வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.